இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ்க்கும் லாயருக்கும் ஆகவே மாட்டேங்குதுல்ல ஏன்? அது மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார இருக்கிற என்ன சொல்றது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து பேசிக்கா இருக்காது. பட் ஆனா ஒரு ஸ்டேஷனுக்குள்ள ஒரு லாயர் போனாங்க அப்படின்னா ஒரு ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். எப்படின்னா ஸோ ஸ்டில் ஸ்டேஷன்ஸ்ல இருக்கிற ஒரு ஒரு இப்போ என்னோட ஜூரிஸ்டிக்ஷன்ல ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் இப்போ நான் என்ன தெரிஞ்சிருக்கோம் அந்த ஃபெமிலியரை பொறுத்து மட்டும்தான் ஒரு ஸ்டேஷன்ல வந்து. ஆனா எல்லா ஸ்டேஷன்லயுமே ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடைக்கும். ஸோ ஒரு லாயர் அந்த அத்தாரிட்டிக்கான ரெஸ்பெக்ட் எல்லாமே கிடைக்கிறத தவிர்த்து பட் அவங்க அந்த இடத்துல எப்படி இருக்கிறாங்க ஒரு இன்டர்னா போகட்டும், ஒரு இன்டர்னுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கிடைக்கும். பட் ஆனா அவங்களுக்கான ஒர்க்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஏன் அப்படின்னா வழக்கறிஞருக்கும் போலீஸுக்கும் அடிக்கடி ஏன் பிரச்சனை ஏற்படுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்டயும் வந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா போலீஸும் எல்லா அட்வொகேட்ஸுக்கும் உள்ள வந்து பிரச்சனைகள் இருக்கிறதுல சண்டை போட்டுக்கிறது கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நிறைய போலீஸ் ஆபீசர் அட்வொகேட்ஸ் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஏதாவது ஒரு சில போலீஸ் ஆபீசருக்கும் அட்வொகேட்ஸுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அங்கங்க வந்து அப்பப்ப ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. இதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத வந்து நாம இன்னைக்கு வந்து பார்ப்போம். பொதுவான காரணங்கள்னு ஒண்ணு இருக்கும், அந்த காரணத்தை வந்து இன்னைக்கு பார்ப்போம். பெரும்பாலும் இந்த வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்துக்கு போறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் வந்து அடிக்கடி ஏற்படுறதா வந்து நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம், பார்த்திருக்க தெரிஞ்சிருக்கோம். நடைமுறையில நாமளும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேஸ் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி என்னென்னதுனால வந்து பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்றத இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஈகோ பிரச்சனை. அதாவது ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கு விஷயமா ஒரு காவல் நிலையத்துக்கு போகும்போது அந்த காவல் நிலையத்துல உள்ள ஒரு காவல் ஆய்வாளரோ உதவி ஆய்வாளரோ இல்ல மற்ற காவலர்களோ அவங்க முன்னாடி வந்து இயற்கைகள் இருக்கும், உட்காரணும்னு கூட வந்து சொல்றது கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு இனிஷியலா மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியலாவே வந்து ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதனால ஏதாவது ஒரு கிளாஸஸ் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம், ஒரு வழக்கறிஞர் என்று அவரை வந்து மதிப்பு இல்லாம மத்தவங்களை பேசுற மாதிரி வாயா போயா போடா வாடான்னு சொல்லிட்டு நடைமுறையில வந்து சில காவல் ஆய்வாளர்கள் வந்து பேசுறப்ப அதனால வந்து நீ என்ன வாயா போயான்னு சொல்றதுன்னு சொல்லிட்டு அதனால வந்து கிளாஸஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு வழக்கறிஞரோ இல்ல ஒரு வழக்காடியோ ஏதாவது ஒரு புகார் கொடுத்திருப்பாங்க, நீங்க இதை விசாரிச்சிட்டீங்களா, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, நீங்க இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இதெல்லாம் விசாரிச்சிட்டீங்களான்னு நம்ம கேட்கும்போது நீ என்ன உயர் அதிகாரி மாதிரி கேள்வி கேட்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேசும்போது இதனால வாக்குவாதம் ஏற்பட்டு ஒரு கிளாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு புகார் கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஆர் கொடுக்கணும், இந்த சிஎஸ்ஆர் கொடுக்கறதுல காலதாமதம், சிஎஸ்ஆர் கொடுக்காம டிலே பண்றது, இந்த மாதிரி வழக்கறிஞர்கள் போய் கேட்கும்போது இதனால வந்து கிளாஷஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குது. அதே மாதிரி இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யறதுல காலதாமதம் ஒரு காம்பிசபிள் அஃபென்ஸா தான் இருக்கும், ஆனா வந்து அதை எஃப்ஐஆர் பதிவு செய்யாம டிலே பண்றது, ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் அதர் பார்ட்டிட்ட வாங்கி அந்த கம்ப்ளைண்ட்டை ஹோல்ட் பண்ணி டிலே பண்ணி காம்ப்ரமைஸ் ஆள் வரைக்கும் வந்து பேசி முடிக்க பாக்குறாங்க. இந்த மாதிரி சமயத்துல வழக்கறிஞர்கள் அங்க கொஸ்டின் பண்ணும் போது என்னோட இன்வெஸ்டிகேஷன்ல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அவங்க இந்த பிரச்சனையை சுட்டி காட்டும் போது இவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் ஏற்பட்டு அதனால வந்து ஒரு கிளாஷஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க, ஒரு வழக்கறிஞர் பாக்குறதுக்கான ரைட்ஸ் இருக்கு, அவங்கள பார்க்க விடாம டிலே பண்றது, அவங்கள பார்க்க விடாம பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்ல கேள்வி கேட்கும்போது வந்து கிளாஸஸ் ஏற்படுது. நீண்ட நேரம் காலதாமதமா உட்கார வைக்கிறது, சம்பந்தமே இல்லாம வெயிட் பண்ண வைக்கிறது, ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வைக்கிறது, அப்ளிகேஷன் வந்தோன்னு தெரிஞ்சுமே வீணா வெயிட் பண்ண வைக்கிறது, அப்போ போய் கேட்கும்போது ஒரு கிளாஷ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணும்போது அந்த அரெஸ்ட் ப்ரொசீஜர், அரெஸ்ட் மெமோ கொடுக்கணும், இன்ஃபர்மேஷன் ஆஃப் அரெஸ்ட் கொடுக்கணும், இதெல்லாம் பண்ணாதப்ப ஒரு வழக்கறிஞர்கள் போய் கேள்வி கேட்கும் போது இதனால வந்து கிளாஷஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீதிமன்றத்துல இவங்க கஸ்டடி கேட்டு ஒரு பெட்டிஷன் போட்டுருவாங்க, இந்த கஸ்டடிக்கு நாம ஒரு அப்ஜெக்ஷன் போடும்போது அதனால ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதனால கூட ஏதாவது வந்து ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்கும் இனிஷியலா. அதன் பிறகு அந்த வழக்கறிஞர் காவல் நிலையத்துக்கு போகும்போது அதை மனசுல வச்சுட்டு ஏதாவது பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரியை பத்தி ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல அவருடைய விசாரணை பத்தி கடுமையா வந்து விமர்சிச்சிருப்பாரு. இல்லைன்னா இவரை குறுக்கு விசாரணையில இந்த ஆய்வாளர் ஏதாவது குறுக்கு விசாரணையில ஒரு கோவப்படுத்துற மாதிரியான கேள்விகள், அவருடைய இன்வெஸ்டிகேஷனை பத்தி ஒரு கடுமையான கேள்விகள்லாம் வந்து கேட்டு அதனால அவர் மனஸ்தாபம் ஏற்பட்டு மற்ற வழக்கறிஞர்கள் கிட்ட அந்த பிரச்சனைகளை காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட வந்து ஒரு கிளாஷ்க்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காவல் நிலையத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிபிக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள வந்து அங்க போகும்போது எந்த வித பிரச்சனையும் ஏற்படுது. புதுசா ஒரு பிராக்டிசிங் பண்ற அட்வொகேட் இல்ல ஏதாவது ஒரு இளம் வழக்கறிஞர்கள் உள்ள போயிட்டு லா படி ப்ரொசீஜரா கேள்வி கேட்கிறப்ப வந்து அவங்களுக்கு பிடிக்காது. அதனால வந்து ஏதாவது ஒரு
வாக்குவாதம் ஏற்பட்டு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா வந்து இருக்குது. இந்தந்த பிரச்சனைகள் தான் இந்தந்த ரீசனுக்காக போலீஸுக்கும் அட்வொகேட்ஸுக்கும் உள்ள வந்து ஒரு அடிக்கடி கிளாஸ் நடக்கிற விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஒரு வழக்கறிஞர்ன்றவர் வந்து பாத்தீங்கன்னா சட்டத்தின்படி ஒரு குடிமகனின் உரிமையை பாதுகாப்பதற்காக வந்து செயல்படுவாரு. ஒரு காவல்துறை அதிகாரின்றவர் அதே சட்டத்தின்படி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து விசாரணை செய்து அந்த சட்டத்தின்படி வந்து செயல்படுறதுக்கு வந்து ஒரு போராட்டம் நடத்திட்டு இருப்பாரு. இந்த இரண்டு விஷயங்களுக்கும் நடுவுல வந்து ஒரு சரியான புரிதல் இல்லாதனாலதான் இந்த வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்கும் வந்து அடிக்கடி வந்து ஏதாவது ஒரு மனஸ்தாபமா வந்து ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இந்த ரீசன் தான் வந்து பொதுவா ஒரு வழக்கறிஞருக்கும் காவல்துறைக்கும் வந்து ஒரு வாக்குவாதமாகவும் ஒரு பிரச்சனையா வந்து போயிட்டு இருக்கு. இதை தவிர்த்து வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தொடர்ந்து அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.